கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. இந்த நாளிலும் அவருடைய வேதத்திலே நாம் வெளிச்சம் காண்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள் துன்மார்க்கரை புகழுகிறார்கள், வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்களோ அவர்களோட போராடுகிறார்கள். 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள், இன்னொன்று வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்கள். இந்த 2 பேருக்குள்ள வித்தியாசம் எப்படி இருக்கும் அப்படின்னா, விலகுகிறவர்கள் துன்மார்க்கரை புகழ்வார்களாம், கை கொள்ளுகிறவர்கள் துன்மார்க்கரோட போராடுவார்களாம். எனக்கு அன்பானவர்களே, எனக்கு தெரிந்த அநேக முக்கியமான நபர்கள் எல்லாம் துன்மார்க்கமாய் ஜீவனம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஒருவேளை அவர்களிடத்திலே போய் நாம் ஏதாவது சொன்னால் நம்முடைய ஊழிய காரியங்களுக்கு தேவைகளுக்கு மிஞ்சி அவர்கள் உதவி செய்யக்கூடியவர்கள். அவங்க விரும்புகிறதெல்லாம் நம்ம அவங்கள புகழ்ந்து பாடணும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேசணும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கூலகுமுடு போடணும். வசனம் என்ன சொல்லுகிறது? வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள் இப்படி பண்ணுவார்கள். அவங்கள புகழ்ந்து தங்களுடைய ஊழியத்தினுடைய தேவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய நிறைய மக்கள் இருக்கிறார்கள். உங்களுக்கு காணாத என்னாச்சு, உங்களுக்கு காணாது, நீங்கள் அப்படிலாம் பெரிய ஆட்கள், இப்படி செய்யக்கூடியவங்க, அப்படி எப்படின்னு. ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள், வேத பிரமாணத்தை கை கொண்டால், வேத வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நடந்தோம்னா அவர்களையும் ஆண்டவருக்கு நேராக நடத்துவதற்கு தேவையான முயற்சிகளில் நம்ம ஈடுபடுவோமே ஒழிய அவர்களுடைய இழிவான ஆதாயத்தை மட்டும் நம்ம குறிவைத்து நம்ம பேச மாட்டோம். நிறைய ஊழியர்கள் தங்களுடைய வருமானங்களுக்கென்று மேடைகளிலே யாரையெல்லாமோ புகழ்ந்து பேசி கொண்டிருக்கிறார்கள். அப்போ தான் அவரால் நமக்கு உதவி கிட்டும் அப்படிங்கிறதுனால, பாதுகாப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால. ஒவ்வொருவருடைய ஆத்மா நமக்கு முக்கியம், ஒவ்வொருவருடைய ஆன்மா நமக்கு முக்கியம். ஒவ்வொருவரையும் நித்தியத்துக்கு நேராக திருப்புவது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அதனால தான் அவர்களுடைய போராடுகிறார்கள். ஐயோ, இப்படி கேடுகட்டு போகிறார்களே, இப்படி வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வர வேண்டுமே, கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் வர வேண்டுமே என்று எண்ணி அவர்களுக்காக போராடக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். நான் வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவனா அல்லது கை கொள்ளுகிறவனா அப்படிங்கிறத நம்முடைய செயல்பாடுகளே காண்பித்து கொடுத்துவிடும். நல்ல ஆண்டவரே, நாங்கள் வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்களாக நாங்கள் வாழ்ந்து அநேகரை நித்தியத்திற்கு உட்படுத்த எங்களுக்கு உதவி செய்திடலாம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.